ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் தீபாவளியோட ஸ்பெஷல் ரெசிபியான அதிரசம் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளினாலே அதிரசம் இல்லாமல் இருக்காது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நதிகாஸ் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பச்சரிசி தாங்க எடுக்கணும். நீங்கள் அரிசி பச்சரிசி, சாதாரண பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் பச்சரிசி அதை ஊற வச்சுக்கணும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து காய வச்சுருங்க. ஒரு துணியில் ஃபேனை கீழே காய வைங்க. ஒரு 20 நிமிஷம் காய வச்சா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா 1-2 அரிசி ஒட்டி இருக்கணும். ஃபுல்லாக காஞ்சிருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்தில் காஞ்ச அரிசியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மாவை அரைக்கணும். நைஸாக அரைச்சிக்கிடலாம். இப்போ மிக்சியில் என்ன தான் அரைச்சாலும் நைஸாக அரைக்காது. அதனால் நம்ம சலிச்சிக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சலித்து எடுத்துக்கிட்டோம் ஜல்லடையில். இப்போ நல்லா நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம வெல்லம் பார்த்துக்கலாம். வெல்லம் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம். அதே போல் 1 கப் அரிசினா 3/4 கப் வெல்லம். அதுதாங்க கரெக்டான அளவு. நீங்கள் ஸ்வீட் கூட இருக்கிற வெல்லம்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் அளவு இதுதான். இப்போது இதை பாகு மாதிரி காய்ச்சணும். முதல்ல கட்டி எல்லாத்தையும் கரைச்சிக்கிடலாம். கரைச்சிட்டு வெல்லத்தில் நிறைய அழுக்கு இருக்கும், தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சமாக தூசி இருந்துச்சுங்க. இப்போ இதை நல்லா பாகு பதத்துக்கு நம்ம காய்ச்சணும். முதல்ல பாருங்கள், நம்ம ஊற்றும் போது நல்லா கரைஞ்சிருது வெல்லம். அந்த மாதிரி கரைஞ்சிரும். இப்போ நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும். நல்லா நுர பொங்கி வருது பாருங்கள். இப்போவும் இன்னும் கொஞ்சம் நல்லா பாகு மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கையில் ஒன்று சேர்த்து உருட்ட முடியுது. இது தாங்க பதம். கரெக்டாக இருக்கும் இந்த பதம். நீங்கள் அதிரசத்தில் முக்கியமானதே நம்ம வெல்லத்தோட பதம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஓவராக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும் அதிரசம் நம்ம போடும் பொழுது. இப்போ நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிடலாம். மொத்தமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இன்னும் பாகு நல்லா முருகிரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த வெல்லம் கையில் உருட்ட வருது இல்லையா, நம்ம சூடோட கையில் தொட்டுறாதீங்க. கண்டிப்பாக கை இதாகிடும், புண்ணாயிடும். நீங்கள் தண்ணி தொட்டு தான் அந்த வெல்லத்தை தொட்டு பார்க்கணும். இப்போ அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், 1 ஸ்பூன் கிட்டே ஏலக்காய், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூடவே சுக்கு பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த வெள்ளை பதம் பார்க்கும் பொழுது, அந்த உருட்டும் பொழுது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது அமுங்கணும். நம்ம உருட்டி அமுக்கும் போது அமுங்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அமுக்க முடியலன்னா அது பதம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு இதை இன்றைக்கி செய்ய போகிறது இல்லைங்க, 2 நாளைக்கு அப்புறம் தான் செய்ய போகிறோம். ஒரு துணியை வச்சு மூடிடுங்க. கண்டிப்பாக தட்டை வச்சு மூடாதீங்க, அப்புறம் மாவு வேஸ்ட் ஆகிடும். குறைஞ்சது இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதிரசம் செய்யலாம். இல்லை 6 மணி நேரமாவது ஆகணுங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு அதிரசம் நல்லா உப்பி பொங்கி வரும். பாருங்கள், இப்போ நம்ம 2 நாளைக்கு அப்புறம் எடுத்தது மாவு கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ மாவில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. நம்மளுக்கு நல்லா பாருங்கள் பிடிக்க வருது நம்மளுக்கு உருண்டையாக. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு உருண்டையாக பிடிச்சு அந்த அதிரசம் போடுற அளவுக்கு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நாங்கள் பொதுவாக திருநெல்வேலி சைடு இந்த மாதிரி ஓட்டை போட்டு போடுவோம். இப்போ சில பேர் போடுறதில்ல, அப்படியே சப்பையாக போடுவாங்க. அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஒருவேளை பாகு முருகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வெந்நீர் இருக்குல்ல, வெந்நீர் நல்லா சூடு பண்ணி ஒரு 1/4 டம்ளர் கூட வேணாங்க, ஒரு ஸ்பூன் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்து அதுக்கப்புறமா மாவு சேர்த்து கிளறுங்க. நீங்கள் மாவு சேர்த்ததுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது நம்மளால். அதிரசம் நம்மளுக்கு கரெக்டாக வராது.
இப்போ நம்ம ஒவ்வொரு அதிரசமாக போட்டு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரியவே இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக இருந்தால் தான் அதிரசம் பிரியாமல் நல்லா வரும். அதே போல் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை வந்து மீடியம்லேருந்து லோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லோலேயே வச்சு செய்கிறேன். ஏன்னா சூடு நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் இதில். அதனால் நீங்கள் உங்களுக்கு பாத்திரம், நீங்கள் சில்வர் பாத்திரம்னா அந்தளவுக்கு இருக்காது, மீடியமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு. இது சீக்கிரத்தில் கெட்டு போகாது. மாவும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 4 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சுருந்து அப்புறமா கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே செய்யாதுங்க. ஆனால் தட்டு போட்டு மூடிடாமல் துணி போட்டு மூடி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் அதிரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம அதிரசம் ட்ரை பண்ண பயப்படவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிரசம் பண்ணும்பொழுது சூப்பராக அதிரசம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களே எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.